கரூர்ல ஸ்டாம்பேட் நடந்து 41 பேர் செத்து போனதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால இந்த டிவிகே காரணங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவனுக்கு சௌரிய குழந்தைகளுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த ஸ்டாம்பேட் தொடர்பா அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சொன்னா கூட இவனுங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மனநிலையே இல்லாம மெண்டலானுகள் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி அவனுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நேத்து விசிகா லீடர் அண்ணன் திருமாவளவன் வந்து பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டிவிகே காரணங்கள்லாம் குறிப்பா இந்த தற்கொலை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அவர் பேசுறத வந்து நக்கல் கூந்தலா ஒரு விஷயத்தை எடுத்து போட்டிருக்கிறான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் வந்த நாள்ல இருந்து ஆட்சி அதிகாரத்தின் மேலதான் குறியாகிறாரு, மக்களை அல்லது தன்னோட தொண்டர்களை தன்னோட ரசிகர்களை அரசியல் வயப்படுத்துறதுல அவர் கொஞ்சம் கூட ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு டிவிகேல மாநில பொறுப்புல இருக்கிற இந்த மெண்டலான் என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னா, பின்ன உங்களை மாதிரி சரி விடுங்க நான் எதுவும் சொல்லல அப்படின்னு நக்கல் குந்தலா போட்டிருக்கிறான். சரிடா, திருமாதான் அப்படி பேசுறாரு, திருமாதான் அப்படி இயங்குறாரு, அப்புறம் என்ன கூந்தலுக்குடா அம்பேத்கர் புக் ரிலீஸ் அன்னைக்கு திருமா வந்து அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இங்கதான் இருக்குன்னு உங்க நொன்னம் பேசினாரு அப்படின்னு எனக்கு கேட்கலான் இருக்குது. அதே மாதிரி எப்படியாவது இந்த ஆதவர்ஜனாவை வச்சு விசிகாவை அப்படியே தாவேக்காவில அப்படியே கூட்டணி சேர வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டாரு விஜய். அதெல்லாம் என்ன கூந்தலுக்கு பண்ணாரு அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? அந்த மெண்டலான் கண்டிப்பா திருமாவுடைய பேட்டிய டிவியில தான் பார்த்துருப்பா, அப்படி கண்டிப்பா சோசியல் மீடியால தான் பார்த்துருப்பா. அப்படி பார்த்தா எல்லா பிரஸ்லயும் போடுறாங்க டிவிக்கே பொதுச் செயலாளர் புசி ஆனந்த காணோம் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் இந்த மெண்டலாங் கண்ணுக்கு படலையா? அப்படின்னா இவங்க தான் நேர்மை, இவங்க தான் நியாயமா நடக்கிறாங்களே. எங்க பொதுச் செயலாளர் தலைமறைவால இல்லப்பா, இவத்த தான் இருக்கிறாரு, நீங்க போனீங்கன்னா எங்க பொதுச் செயலாளர் கூட்டிட்டு வந்துடலாம், இல்லைன்னா எங்க பொதுச் செயலாளர் வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு என்ன கூந்தலுக்கு முன்ஜாமீனுக்கு அப்பீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆதவர்ஜனா எதுக்காக டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னு உங்க கட்சியில இருந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து அமித்ஷாவை மீட் பண்ண போய்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியோட தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதவர்ஜனா ஏதோ ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்டா நான் கேட்கிறேன், கரூர் இன்சிடென்ட்ல 41 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்றதுக்கு துப்பு இல்லை. நீங்க எல்லாம் இங்க இருந்து ஏறிட்டு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், டெல்லிக்கு போறீங்களே, உங்களை நம்பியெல்லாம் வந்தா என்னடா ஆகுறது? உங்களை நம்பி இந்த தமிழ்நாட்டை கொடுத்தா என்னடா ஆகுறது? சரி, எனக்கு என்ன இன்னொன்று விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, 41 பேர் செத்து போயிட்டாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த ஏடிஎம்கேல செங்கோட்டையன் எப்படி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, ஹரித்வார் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே அப்படின்ட்டு இங்கிருந்து கிளம்பி ஹரித்வார் போறட்டு போய் அங்க போய் அமித்ஷாவை மீட் பண்ணாரு. அந்த மாதிரி இது உங்களால போனாலும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. விக்கிரவாண்டி மாநாட்டில் 4 பேர், மதுரை மாநாட்டில் 2 பேர், கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர், கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ளேயே 50 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ இந்த 50 பேர் சாவுக்கு யார் காரணம் அப்படின்னா கண்டிப்பா விஜய் கிடையாது, விஜயோட அப்பா எஸ்ஏசி தான், அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் தான் காரணம். என்ன அப்படின்னா, கம்முன்னு இருந்த பையனை, அதாவது கம்முன்னு இருந்த விஜய நடிக்காடா அப்படின்னு சொல்லி நடிக்கிறது கூட்டிட்டு வந்து ஒரு நடிகனாக்கி அப்படியே திட்டம் போட்டு சதி செஞ்சு ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கி அந்த ரசிகர் மன்றத்தை ஏடிஎம்கேக்கு ஆதரவா ஒரு எலெக்ஷன்ல சப்போர்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கட்சி தொடங்க வச்சு இப்போ கட்சி தொடங்கி மாநாடு பொதுக்கூட்டம் பிரச்சாரம் அப்படின்னு போட வச்சு ஒரு 50 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 50 பேர் காரணம் விஜய்னு சொன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன். விஜயோட அப்பா எஸ்எஸ்சி தான் காரணம். அவர் மட்டும் கம்முன்னு இருந்திருந்தார் அப்படின்னா இப்போ இந்த 50 பேர் உசுரோட நிம்மதியா அவங்க குடும்பம் குட்டின்னு இருந்திருப்பாங்க. டிவிக்கு கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுடைய ஒய்ஃபு பிடி அப்புறம் பாலிமருக்கு மாத்தி மாத்தி பேட்டி கொடுத்துக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, என்னையும் கழுத்துல மிதிச்சாங்க, நெஞ்சில மிதிச்சாங்க, ஒருவேளை என்னை ஜிஹெச் கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா என்னை கண்டிப்பா அங்க கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, அந்த லேடி கேனத்தனமா பேசியிருக்குது. ஜிஹெச்ல இந்த நெரிசல்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்களை அட்மிட் ஆனவங்க 100க்கும் மேற்பட்டவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய்க்கிறாங்க. ஆனா இந்த நெரிசல் ஏற்பட்ட இந்த உயிரிழப்பு, இந்த பிரச்சனையில திமுகவை எப்படியாவது பலிகடா ஆக்கணும்னு அந்த அம்மா அரசியல் அறிப்படுத்து ஆதாரம் எல்லாம் பேசிட்டு இருக்குது. ஒருத்தர் செருப்படுத்து வீசின வீடியோவை எல்லாருமே பார்த்தோம். சரி, அந்த செருப்படுத்து வீசின மனுஷனை விஜயோட அல்லது டிவிகே உடைய எதிர்ப்பாளர்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அவர் சுத்தி இருந்த டிவிகே காரங்களை அந்த ஆளை போட்டு அடிச்சிருக்கணும். ஆனா யாருமே அப்படி பண்ணல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த மனுஷன் இங்க ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கிறான்டா, இவனுக்கு தண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க போட்ட சத்தத்துல விஜய்க்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை. அதனாலதான் அந்த மனுஷன் ரொம்ப விரக்தியில் ஆகிதான் செருப்படுத்து வீசிக்கிறாரு, அப்படியாச்சும் கவனத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு. சரி, இதுதான் நடந்த சம்பவம். இது மட்டும் இல்லாம விஜயோட பாதுகாவலர்களே வந்து சொல்றாங்க, மக்கள் வந்து நெருக்கத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, சீக்கிரம் பேச்ச முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு கேனத்தனமா தத்தித்தனமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அரஸ்ட் விஜய் அப்படின்னு நடிகை ஓவியா போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா இந்த டிவிக்கே தற்கூரிங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அந்த ஓவியா வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க.
அந்த அம்மா வந்து தன்னை வந்து எல்லாரும் திட்டுறாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, ரொம்ப ஆபாசமா திட்டுறாங்க அப்படிங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர்ல போட்டு, விஜய் பாருங்க உங்க கட்சி தொண்டர்கள் உங்க ரசிகர்கள் என்ன லட்சண கூந்தல் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு உங்க ரசிகர்களுக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா போட்டுருச்சு. அந்த அம்மா ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் கூட இந்த டிவிக்கே கட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தத்தி கூட இந்த மாதிரி யாரும் போடாதீங்க, இந்த மாதிரி யாரும் கொச்சையா பேசாதீங்க, பெண்களை வந்து இவ்வளவு இதா பேசாதீங்க, யாரையுமே தரக்குறைவா பேசாதீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் கூட போடல, ஒரு கண்டனம் கூட சொல்லல. இதுல இருந்தே தெரியுது இந்த கட்சி என்ன லட்சண கூந்தல் இருக்குது அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி டிவிகே கட்சிக்கார ஒருத்தர் என்ன பண்ண அப்படின்னா, யூடியூபர்ஸ் ரோஸ்ட் பிரதர்ஸை உன்னை சொருகிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து விஜயை விமர்சிச்சு பேசினாங்க. அவன் அப்படி மிரட்டும் போது என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு பின்னாடி என் கட்சி நிக்கண்டா அப்படின்னு சொன்னான். இதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படி சொருகிடுவான்னு எவன் சொன்னானோ அவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் வந்து கட்சி தனக்கு பின்னால் நிக்கணும்னு சொன்னான்ல, போலீஸ் வந்து கட்சி சைடுல விசாரிச்சு பார்த்தா அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு கை விட்டுருச்சு. இப்ப என்னடானா அவன் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்காங்கடா, என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, என் கட்சிக்காரனை விட்டுருங்க அப்படின்னு விஜய் பேசுனதெல்லாம் சும்மா சினிமா பஞ்சு டயலாக்டா. அதை நம்பிட்டு நீங்க வாட்டுக்கு ஆர்வ கோளாறு ஏதோ ஒன்று பண்ணி கேஸ் வாங்கி நாசமா போயிடாதீங்கடா தற்கொலை தத்திகளா.